Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஸ்கஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு, அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், மினிமம் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் செமி ஸ்கில்டு ரிகர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 4th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், இதுக்குமே 3 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க ரெலவெண்ட் ஃபீல்டில். ஓகேங்களா, முக்கியமான தேதிகள் பார்ப்போம். 13 நவம்பர் 2024 அன்றைக்கே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29 நவம்பர் 2024 ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் போஸ்ட் வைஸ் வேகன்சி சொல்லியிருக்காங்க. ஸ்கஃபோல்டருக்கு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 9, ஓபிசிக்கு 9, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு வேகன்சி இல்லை, இடபிள்யூஸ்க்கு 2, மொத்தம் 21 வேகன்சி இருக்குது. அதுக்கப்புறம் செமிஸ்கில்டு ரிகருக்கு பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 24, ஓபிசிக்கு 15, எஸ்சிக்கு 5, எஸ்டிக்கு 1, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 5ன்னு சொல்லிட்டு மொத்தம் 50 வேகன்சி. சரிங்களா, ஸோ 2 போஸ்டிங்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 71 வேகன்சி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 years ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தேவையை பொறுத்து உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு 22,100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 22,800 ரூபா, தேர்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 23,400 ரூபா. சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்குமே பார்த்தீங்கன்னா காம்பன்சேஷன் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 30 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு 3 years, எஸ்சி எஸ்டிக்கு 5 years அப்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்புறம் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் 100% வெயிட்டேஜ், வேறு எந்த டெஸ்ட்டும் கிடையாது. அதாவது ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் ஃபிசிக்கல் டெஸ்ட் இந்த மாதிரி டெஸ்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அதில் அந்த ஸ்கஃபோல்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு 80 மார்க்கும், ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு 20 மார்க்குன்னு சொல்லிட்டு அந்த 100 மார்க் இப்படி பிரியும். செமி ஸ்கில்டு ரிகருக்கு மட்டும் அந்த 100 மார்க் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு மட்டும்தான். சரிங்களா, அதுதான் அந்த டேபிள் 4ல் கிளியராக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் என்னென்ன ஈவெண்ட்லாம் இருக்கும், அதுக்கான மினிமம் குவாலிஃபைங் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்போ டெஸ்ட் பார்த்தீங்கன்னா கொச்சியில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிலேட்டடாக சில முக்கியமான கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள் 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. சரிங்களா, எஸ்சி எஸ்டி இவங்கள தவிர மற்ற எல்லோரும் 200 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையுமே ஆன்லைனில் தான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்புறம் அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டு www.cochinshipyard.in இந்த வெப்சைட்டில் கேரியர் பேஜில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான அப்ளை பண்ணுற கைட்லைன்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த கைட்லைன்ஸ் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அப்ளை பண்ணுறது நல்லது. சரிங்களா, அப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் மெயில் ரைட் பண்ணலாம். carrier@cochinshipyard.in இந்த மெயிலுக்கு நீங்கள் ரைட் பண்ணலாம். உங்களுக்கான டவுட்ஸ் நாங்கள் கிளியர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நீங்கள் இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு போகிறப்பையோ ஏதாவது செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வேறு எதனா போகிறப்பையோ உங்களுக்கு ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் எதுவும் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் மூலயமா அனுப்புவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட் லிஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் கடைசியாக அதான் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ரைட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கான அந்த கொரிஸ் எல்லாமே கிளியர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் கொச்சின் ஷிப்யார்டு இந்த 2 விதமான வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். சரிங்களா, நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் கிளியராக பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கைட்லைன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக மீட் ஆயிடுச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29 நவம்பர் 2024 இன்னும் சில நாள் தான் இருக்குது. ஸோ கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.